Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths chapter 2 example 2.5 கான sum பார்க்கலாம். Convert the following decimal numbers in the form of p by q where p, q belong to z and q not equal to 0. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை நாம் வந்துட்டு p by q அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட், அதாவது ரேஷனல் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா 0.3 பார் அப்படின்னு கொடுத்துருக்கு. 3 பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பார் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 0.333 அப்படின்னு எழுதலாம். இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? x is equal to 0.333 and so on. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 into x is equal to, இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே மூவ் ஆகிடும். ஸோ 3.333 and so on அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? தென் இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து இதை நம்ம எழுதுகிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே நம்ம எழுதணும்னா x is equal to 0.333 and so on வரும். இப்போது இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்க போகுது. சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து காமன் இல்லையா? இங்கே வந்து எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். 10லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா நம்பரும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். 3லேருந்து 0வை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ 3 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸோடைய வேல்யூ வேணும் 3. இந்த 9 ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும்? டிவைடில் வந்துடும். இது ரெண்டுமே ஒரே டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 1 3s are 3, 3 3s are 9. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்ன? 1/3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் இது. நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.124 பார். ஓகேவா? இங்கே 1 2 4 இந்த 3 நம்பருமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2.124 124 124 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.124 124 அப்படின்னு நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ரிப்பீட்டேஷனில் இருக்குன்னா 1 2 4 3 டிஜிட் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ 3 டிஜிட்டை நான் கேன்சல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணிக்கணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணனா ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000 x is equal to, ஆல்ரெடி டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கா? ஸோ 2. இப்போ 3 zeros மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 4 வந்துடும். இங்கே டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் ஆகும். 1 2 4 1 2 4ன்னு ரிப்பீட் ஆகும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. புரியுதா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1-ஐ நம்ம எழுதிக்கலாம். x is equal to 2.124 124 அப்படின்னு எழுதலாம். இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக நோட் பண்ணணும். இந்த டெசிமல் பாயிண்ட் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் இருந்தால் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்காதா கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸ் வந்து காமன், ஸோ எடுத்து எழுதிக்கிட்டோம். 1000லேருந்து 1 நான் ரெடியூஸ் பண்ணேன்னா 999 அப்படின்னு எனக்கு கிடைக்குமா? இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். இங்கே 2 வந்து நம்ம 4லேருந்து ரெடியூஸ் பண்ணோம்னா ரிமைனிங் 2ன்னு கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ நமக்கு அது அப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸோடைய வேல்யூ வேணும்னா
2122 divided by 999 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ரெண்டுமே ஒரே டேபிளில் டிவைட் ஆகாது. அதனால் 2.124 பாருக்கான டெசிமல் ஃப்ராக்ஷன் p/q ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2122 டிவைட் பை 999. ஓகேவா? தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா 0.45 பார். இங்கே நீங்கள் நோட் பண்ணணும், 5க்கு மட்டும்தான் பார் இருக்குது, 4க்கு பார் கிடையாது. சரியா? அப்போ 5 மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி எழுதலாம்? 0.4555 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம எக்ஸுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.455 அண்ட் ஸோ ஆன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் என்ன பண்ணிக்கிறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10x இஸ் ஈக்குவல் டு 4.555 அண்ட் ஸோ ஆன் கிடைச்சிக்கிட்டுமா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதை ரெண்டையும் எடுத்து லாஸ்ட் 2 சம் பண்ண மாதிரி நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு 2 சம்மில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நம்பருமே ஒரே மாதிரி இருந்து ஸோ கிராஸ் பண்ணிட்டோம். பட் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நோட் பண்ணிங்கன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 இருக்குது, இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்குது. ஸோ இந்த 4 இருந்தால் அப்படியே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100x that is equal to 45.555 and so on அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ நான் இங்கே எழுதுகிறேன். 10x is equal to 4.555 and so on. இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 100லேருந்து 10ஐ நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 90 அப்படின்னு கிடைக்கும், 90x. ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். 45லேருந்து 4ஐ நான் ரெடியூஸ் பண்ணோம்னா 41 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இப்போ எக்ஸோடைய வேல்யூ வேணும், 41 டிவைடட் பை 90 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ஒரே டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ 0.45 பவர் பார்க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, ரேஷனல் நம்பர் 41 டிவைடட் பை 90 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா 0.568. இங்கே 68 மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ இதுவும் மேலே பார்த்த சம் மாதிரியே தான். ஸோ இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம், 0.568 மட்டும்தானே ரிப்பீட் ஆகுது. 68 68 68 அண்ட் ஸோ ஆன் எழுதலாம். இதை நம்ம எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? 0.568 68 68 அண்ட் ஸோ ஆன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ஐ நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x, இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் நம்பர் இங்கே மூவ் ஆகிடும். ஸோ 5.686868 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் சம்முக்கு சொன்ன மாதிரியே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த டெசிமல் பாயிண்ட்டை இந்த சைடு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரை நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன் போன கொஷினுக்கு 100ஆல் தானே மல்டிப்ளை பண்ணீங்க, இந்த கொஷினுக்கு ஏன் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் இது தான். இப்போது நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா ஒரு டிஜிட் மூவ் ஆகும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 டிஜிட் மூவ் ஆகும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 3 டிஜிட் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் வந்தால் தான் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் 68 68 68 எனக்கு ரிப்பீட் ஆகும். பட் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு இங்கேருந்து 1
2 டிஜிட் தான் மூவ் ஆகும். இங்கே 6 8ன்னு ஸ்டார்ட் ஆகும், இங்கே 8 6ன்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கன்ஃபியூஷனை சரி பண்ணுறதுக்காக ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ ரெண்டு சைடும் எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000x ஈக்குவல் டு 568.686868 அப்படின்னு கிடைக்கும். இதே ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ 1000னா 3 டிஜிட் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் 1 2 3 டிஜிட். ஓகேவா? அதனால 568. இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2வை இங்கே நான் எழுதுகிறேன். எழுதுனேன்னா எனக்கு என்ன வரும்? 10x இஸ் ஈக்குவல் டு 5.686868 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஈக்குவேஷன் நம்பர் 2யும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது 1000லேருந்து 10 ரெடியூஸ் பண்ணால் 990x அப்படின்னு கிடைக்குமா? இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 568லேருந்து 5 ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? 8லேருந்து 5 ரெடியூஸ் பண்ணோம் 3 அண்ட் 6, இங்கே 5 அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ எக்ஸுடைய வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். 563 டிவைடட் பை 990 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இப்போ இந்த கொஷினுக்கான ரேஷனல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம்னா 563 டிவைடட் பை 990. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.